வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்நிகழ்ச்சியை எங்களுடன் இணைந்து வழங்குபவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா. இந்நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் அனைத்து தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் அன்பழகன், தலைவர் வைத்தியநாதன், செயலாளர் நரேஷ்குமார் மற்றும் அந்த சங்கத்திலிருந்து இணைந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ரோட்டரியில் 2981 இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வரவேற்புகளை தெரிவித்துக் கொண்டு, ரோட்டரி அல்லாது வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு வைத்துக் கொண்டு நமது திட்டத்தில் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே வரவேற்கிறோம். மற்றும் நமது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களையும் இத்தருணத்திலே வருக என்று வரவேற்கிறோம். நம்மளுடன் கிட்டத்தட்ட 17 நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இத்தருணத்திலே வரவேற்கிறோம். மற்றும் நமது அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பை உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக நமது ஆசான் இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் நமது ஆசான் கண்ணப்பனையா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் அமைதியடைய எல்லாம் உள்ள இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திண்ணிய தோள்களும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் நல்வினையாற்றக்கூடியது, என் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்குண்டான பயிற்சி நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் தூண்டும் பயிற்சி. நமக்கு அந்த பயிற்சியை அளிக்க வருகிறார் அவர்கள் ஆசான் கண்ணப்பன் ஐயா. 1 2 1 2 3 4 5 6
5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6
11 1 2 3 4 5 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7
11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி. உடலில் உள்ள அனைத்து மூட்டுகளையும் செய்யும் பயிற்சி மூட்டு இயக்க பயிற்சி. முதலில் வலதுகால் வெளிப்புறமாக 1 2 3 4 5 வெளிப்புறமாக 1 2 3 4 5 அடுத்து வெளிப்புறமாக 1 2 3 4 5 உள்புறமாக 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. கணுக்கால் பயிற்சிக்கு அடுத்த நிலையாக முட்டி பயிற்சி. வலதுபுறமாக 5 முறை 1 2 3 4 5 இடப்புறமாக 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இடுப்புக்குண்டான பயிற்சி. வலதுபுறமாக 1 3 4 5 ஒரு நீண்ட மூச்சு. இடதுபுறமாக 1 2 3 4 5 ஒரு நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து முதுகு தண்டுக்கான பயிற்சி. நீண்ட காற்றுள் இழுத்து அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். 1 2 3 4 5 ஒரு நீண்ட பயிற்சி, ஒரு நீண்ட மூச்சு. நாம் குனிந்து நிமிரும் பொழுது நம்முடைய சுவாச ஓட்டம் சீர்படுத்துகிறது. மூக்கடைப்பு திறக்கிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பக்கவாட்டில் கால்களை ஒரு 1.5 அடி
விரித்து வைத்துக் கொள்கிறோம். விரித்து வைத்து இடப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. சீராக உள்ளே சென்று சீராக வெளியில் வரட்டும். அடுத்து கைகளுக்கான பயிற்சி. கைகள் வெளிப்புறமாக 1 2 3 4 5 ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 ஓய்வு. அடுத்து தோள்பட்டைக்கானது வெளிப்புறமாக 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. அந்த இயக்கிய இடத்தில் கவனத்தை வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. இரு கைகளையும் இடுப்பில் வைத்து வலப்புறமாக கழுத்து மேலே போகும் பொழுது காற்றை வெளியிடுகிறோம். கழுத்து கீழே வரும் பொழுது காற்றை வெளியிடுகிறோம். 2 மூச்சு உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம், உள்ளிழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். மேலே போகும்போது உள்ளிழுக்கிறோம், கீழே வரும் பொழுது வெளிவிடுகிறோம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து இடதுபுறமாக காற்றை உள்ளிழுத்து விடுகிறோம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. சூப்பர் பிரெயின் யோகா அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. அதேபோல் கால்கள் விரித்த நிலையில், கால்கள் விரிந்த நிலை இருந்தால் மட்டுமே உங்கள் கீழே செல்வதற்கு வசதியாக இருக்கும். வலது கை மேலே இருக்குமாறு பிடித்து இருக்காது நுனிப்பகுதியை பிடித்திருக்கிறோம். காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி செல்கிறோம். 1 2 3 4 5. அடுத்த கை முன்னாடி வர்ற மாதிரி அமைத்து கீழே செல்லும் போது காற்றை வெளிவிடுகிறோம். அடி வயிற்று பகுதி அழுத்தப்படுகிறது.
2 3 4 5 கைகள் தளர்வாக இருக்கு. சுவாசத்தில் கவனம். மூச்சு காற்றிலேயே கவனம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. இதில் இன்னொரு பயிற்சியை இணைத்துக் கொள்கிறோம். சுவாச திறனை அதிகப்படுத்துவதற்காக வேண்டிய பயிற்சி. கைகளை முன்னோக்கி நீட்டிக் கொள்கிறோம். கைகள் விரியும் பொழுது காற்றை உள்ளிருக்கிறோம். கைகள் சேரும் பொழுது காற்றை வெளிவிடுகிறோம். கவனித்து நிதானமாக செய்யலாம். கைகள் விரிகிறது, காற்று உள்ளே செல்கிறது. மெல்ல மெதுவாக காற்று வெளியேறுகிறது, கைகள் விரிக்கிறது. நன்றாக நுரையீரல் விரிக்கப்படுகிறது, உயிர்காற்று உள்ளே செல்கிறது. மெல்ல இரு கைகளும் தானாக கவனிச்சு செய்யலாம். கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். இன்னொரு முறை. ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. ஒவ்வொரு மூலையும் இயக்கி நமக்கு அற்புதமாக விளக்கத்தை அளித்த ஐயாவுக்கு நன்றி. அடுத்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உறுப்புகளை ஜம்பிங் பயிற்சி மூலம் நமக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் அளிக்க வருகிறார்கள் கண்ணப்பன் ஐயா அவர்கள். பயிற்சி ஆதிமுத்திரையில் நெஞ்சுக பகுதியில் வைத்து அப்படியே மெல்ல மெதுவாக வலது கால் இடது கால் அப்படியே வேகப்படுத்துகிறோம். இடுப்பில் கைகள் வைத்து நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து அடுத்து பின்னோக்கி கால்கள் நன்றாக பின்னாடி டச் பண்ணணுங்க. அடுத்து பக்கவாட்டில்
படுத்த நிலையில் ஓய்வு. ஐயா வீடியோ கொஞ்சம் இறக்கிங்க. போதும் போதும் போதும். நிதானமான நீண்ட மூச்சு. காற்று உள்ளே இழுக்கும் பொழுது வயிறு மேல் நோக்கி போகட்டும், காற்று வெளியிடும் பொழுது வயிறு கீழ் நோக்கி வரட்டும். இதுதான் முறையான மூச்சு. வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனியை கால் முட்டி பகுதிக்கு கொண்டு செல்கிறோம். அடிவயிற்று பகுதி அழுத்தப்படுகிறது. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இடது கால் ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறோம். முடிந்தவர்கள் அப்படியே வேகப்படுத்தலாம். அப்படியே வலப்புறமாக இடப்புறமாக இடப்புறமாக புரண்டு வலது கால் கணுக்காலை பிடித்து இடது கால் கணுக்காலை பிடித்து பின்னாடி அமர்ந்து கொள்கிறோம் வஜ்ராசனத்தில். இடது கையால் வலது கை மணிக்கட்டை பிடித்து நீண்ட காற்றுள் இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு நன்றாக மூக்கு நுனி தாய்க்கு போகிறது. எந்த அளவுக்கு முன்னோக்கி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனால் உங்களுக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது. பத்து வினாடிகள் இருந்த பிறகு காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே மேலே வருகிறோம். அடுத்து கைகளை கோர்த்த நிலையில் விரல்களால் கோர்த்து நீண்ட காற்று உள்ளிழுத்து
ஆதிமுத்திரையில் கட்டைவிலை மடைத்து அடிவயிற்று வைத்து நீண்ட காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி செல்கிறோம். முக்கியமான பயிற்சி என்பதால் இதை 2 முறை செய்கிறோம். கைகளை இப்படி வைத்து செய்தோம். இப்பொழுது இந்த கட்டைவிரல் உள்நோக்கி இருக்குமாறு வைத்து அடிவயிற்று பகுதியில் வைத்து ஆழ்ந்து மூச்சு எடுத்து காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி கொண்டு செல்கிறோம். எடுத்த காற்றை வெளிவிடுகிறோம். அடுத்து முயலாசனா. இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி நீண்ட காற்று உடல் முழுவதும் நிறைந்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கீழ் நோக்கி செல்கிறோம். கையின் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஆசனங்களை எடுத்துரைத்த ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக கிரியா பயிற்சி அளிக்கிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். கிரிய பயிற்சிகளில் பல நிலைகள் உண்டு. அந்த நிலையில் 2 முறை செய்தோம். இப்பொழுது 2 நாசியும் சேர்த்து செய்தோம். இப்பொழுது தனித்தனியாக ஒவ்வொரு நாசியையும் சுத்தப்படுத்துகிறோம். இடது கையில் சிமுத்திரை வச்சுக்கலாங்க. வலது கையில பிரணவ முத்திரை. இந்த முத்திரைக்கு பேர் பிரணவ முத்திரை. இந்த சிறு விரலும் மோதிர விரலும் சேரும். மோதிரம் போட்டாலும் போடாட்டியும் இது மோதிர விரல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 விரலையும் சேர்த்துக்கிறோம். இந்த விரலையும் வலது கையில, அதாவது ரைட் ஹேண்ட்ல இதையும் அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இப்படி வச்சிருக்கிறோம். இதுல நுனி, இந்த பேரண்டத்தோட இந்த சிற்றண்டம் இணையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இது போல வச்சிடறோம். முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கிறோம். நேராக வைத்து இந்த வலது நாசியை அடைத்துக் கொள்கிறோம். ரைட் சைடு அடைத்து இடதுல, லெப்ட்ல ஒரு 5 முறை வெளியேற்றுகிறோம். நன்றாக வெளியேற்றுங்க. முழுவதுமாக வெளியேற்றுங்க. அடுத்து இந்த இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியாக 5 முறை. 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. ஆழமான மூச்சு. அடுத்து எப்போதும் போல் செய்வது போல் 2 நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்று நீண்ட காற்றாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3
4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதியில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெதுவாக மெல்ல வெளியேறுகிறது. இதற்கு மாற்றான பயிற்சி, அதாவது காதுகள் அடைக்கப்படும், கண்கள் வழியாக மூச்சு காற்று வெளியேறப்படும். இதற்கு மாற்றாக தேனிய பிராணாயம், அதாவது மகர ஓசை இம் பேசா எழுத்து, நீண்ட காற்று எடுத்து உச்சரிக்கிறோம். இந்த முறைக்கும் காற்று காதடைப்பு திறக்கவில்லை என்றால் இந்த ஆள்காட்டி விரலை இரு காதுகளுக்குள் வைத்து நீண்ட மூச்சு காற்று உள்ளிட்டு ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். அடுத்து சுவாசத்தை கவனித்தல். இயக்கங்களை முடித்து நம் உள்ளுக்குள்ள உசாசத்தை கவனித்து ஆற்றலை பெருக்கிக் கொள்ள சுவாசத்தை கவனித்தலை அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்று. கவனம் உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. சுவாசம் தானாக நடக்கிறது. அதை கவனிப்பாளராக இருந்து கவனிக்கிறோம். இந்நிலையில் மனம் நிகழ்காலத்தில் செயல்படும். மனம் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இல்லாமல் நிகழ்காலத்தில் செயல்படுவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். புத்தருடைய வழிமுறையில் இது பிரதானமாக பின்பற்றப்படுகிறது. இதை வைத்தே ஞானம் அடைந்தேன் என்று புத்தர் கூறுகிறார். ஆனாபானா என்று சொல்வார்கள். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும், இரு கண்கள் கூடிய நிலையில் உடல் ஆடாமல் அசையாமல் சுவாசம் மட்டுமே செயல்படுகிறது. உடல் ஆடாமல் அசையாமல் இருந்தால் உள்ளத்தையும் ஆடாமல் அசையாமல் நேர்கோட்டில் செலுத்த முடியும் என்பது புத்தருடைய வழிமுறையாகும். கண்ணுக்கு தெரிந்த உடலை சரிப்படுத்தி கண்ணுக்கு தெரியாத உள்ளத்தை சரிப்படுத்துகிறோம், சீர்படுத்துகிறோம். சுவாசம் தானாக நிகழ்கிறது. அதை கவனிப்பாளராக இருந்து
உற்று நோக்குகிறோம். மூச்சு காற்றிலேயே கவனம், காற்றிலேயே கவனம். மெல்ல தானாக துவாரங்களில் பட்டு காற்று உள்ளே செல்கிறது. அக்காற்று உள்ளே பட்டு படர்ந்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நிதானமான நீண்ட காற்று மெல்ல வெளியேறுகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கரின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். பிடித்ததை பிடி, இதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறது. அது என்ன பிடிச்சதை பிடின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடை சாப்பிட்றோம் இல்லைங்களா, எது பிடிக்குதோ அது உங்கள் மருந்து, எது பிடிக்கலையோ அது உங்களுக்கு தேவையில்லை. நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. நம்ம நாக்குக்கு எது பிடிக்குதோ அதுதான் நமக்கு மருந்து. இப்போ நான் ஒரு தத்துவம் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறோமோ, இன்னைக்கு ஆரம்பித்தா 100 நாளில் எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிடும். நமது உடம்பில் என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். இவ்வளோதாங்க சப்ஜெக்ட். யாருக்கெல்லாம் பொடுகு இருக்கோ பலாப்பழம் சாப்பிட்றது பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி இருக்கோ சின்ன வெங்காயத்தில் சட்னி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும். காரமாக சாப்பிட்டா பிடிக்கும். ரசம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் உடம்புல புரோட்டீன் கம்மியாக இருக்கோ பருப்பு சாம்பார் பிடிக்கும், பருப்பு சாப்பாடு பிடிக்கும், பருப்பு வடை பிடிக்கும். யாருக்கெல்லாம் உடம்புல கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குதோ கஞ்சி சாப்பிட்றது பிடிக்கும், இட்லி சாப்பிட்றது பிடிக்கும், சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்கும். சோறுன்னு சாப்பிடுவாங்க. ஒன்றும் திட்டாதீங்க, அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது. உருளைக்கிழங்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் குளிரை தாங்கணும், அதாவது குளிரை தாங்க முடியலையோ உருளைக்கிழங்கு சாப்பிட்றது பிடிக்குங்க. இந்த நார்த் இந்தியாவில் பாருங்கள், சப்பாத்தி உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. யூரோப் கண்ட்ரி போய் பாருங்கள், ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்தெல்லாம் நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற குளிர்ச்சியை தாங்கிறதுக்கு உருளைக்கிழங்கு தாங்க மருந்து. தோலில் யாருக்கு வியாதி இருக்கோ கத்திரிக்காய் பிடிக்கும். கிட்னியில் கல் இருந்தால் தக்காளி பிடிக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும். இவ்வளோதாங்க. அதாவது சர்க்கரை வியாதிக்கு இனிப்பு சாப்பிட்டாதான் சர்க்கரை வியாதியை குணமாகும்.
எல்லாரும் சொல்றாங்க இனிப்பு சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வந்துருன்னு. இனிப்பு சாப்பிட்டாதான் சர்க்கரை வியாதி குணமாகும். பிடிக்குதா இல்லையா? உங்க நாக்குக்கு எது பிடிக்குதோ அதாங்க மருந்து. நான் விளக்கமா சொல்றேன். அதாவது எது நமக்கு பிடிக்குதோ அதை சரியாக சாப்பிடும் பொழுது நமது உடலில் பஞ்சபூதங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறது. அப்போ காலம் மாறுது, பூமி சுத்திட்டு இருக்கு, பஞ்சபூதங்கள்லாம் மாறுது, நவகிரகங்கள்லாம் மாறுது, நட்சத்திரம் மாறுது, ராசி மாறுது, இப்படி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ நம்ம உடம்புல பிடிச்சது பிடிக்காதும் மாறிட்டே இருக்குங்க. அதனால இனிமேல் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, அது உங்களுக்கு மருந்து. எது பிடிக்கலையோ சாப்பிட வேண்டாம். புரியலையா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது ஆப்பிள் பிடிக்குமா? யாருக்காவது ஆப்பிள் பிடிக்குன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க. 7 நாள் எங்கள் வீட்டில் தங்கணும். டெய்லி எப்பெல்லாம் பசிக்குதுன்னு சொல்கிறீங்களோ ஆப்பிள் மட்டும்தான் கொடுப்பேன். வேறு எதுவுமே கண்ணில் காட்ட மாட்டேன். சாப்பாடு, இட்லி, தோசை எதுவுமே காட்ட மாட்டேன். எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேட்குறீங்களோ ஆப்பிள் மட்டும்தான் கொடுப்பேன். உங்களுக்கு தான் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்பிள் சாப்பிடுவீங்க. மிஞ்சி போனால் 2 நாளில் 3 நாள் சாப்பிடுவீங்களா? 4ஆவது நாள் காலையில் பசிக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் ஆப்பிள் எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் சொல்லுவீங்க தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்பிள்னு. இன்றைக்கி ஏன் பிடிக்காம போச்சு? நல்லா கேவீங்க. உங்கள் உடம்புல ஒரு வியாதி இருந்திருக்கு, அந்த வியாதிக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கு, அந்த மருந்து ஆப்பிள் இருந்திருக்கு, எனவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. 4 நாள் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோன்னே அது ஃபில் ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, போதும்னு சொல்லி நாக்கு என்ன பண்ணுது? திகட்டி நிறுத்துதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது உடம்புக்கு வேணும்னு அர்த்தம், எது பிடிக்கலையோ அது வேண்டான்னு அர்த்தம். உடனே ஒரு குவார்டர் வாங்கிட்டு அடிச்சுட்டு வந்து உட்காந்துடக்கூடாது. போதைப் பொருளை தொடக்கூடாது. நான் சொல்கிறது போதைப் பொருளுக்கு ஒத்து வராது. கடையில் விற்கிற டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு உணவுக்கும் செல்லுபடியாகாது. ஏன் தெரியுமா? இந்த கடையில் விற்கிற இந்த டப்பாவில் அடைக்கப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் கெமிக்கல் தூவி வச்சுருக்குறாங்க. உங்கள் நாக்கை ஏமாத்துறதுக்கு சயின்டிஸ்ட் மூலியமாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சி அதை தூவி வித்துட்ருக்குறாங்க. அதை சாப்பிட மீண்டும் 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 தூணும், சாப்பிடணும்னு தோணும். ஏன் தோணுது? நாக்கு ஏமாத்துது. நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. எனவே இனிமேல் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. நான் சாப்பிடும்போது வந்து பாருங்களேன், ஒரே காமெடியாக இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, நான் எப்படி சாப்பிடுவேன் பார்க்கலாமா? அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 கரண்டி சாப்பாடை போட்டு 4 கரண்டி குழம்பு ஊற்றி மொத்தமாக பிணைஞ்சு சாப்பிடுவீங்களா? நான் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன். 4 கரண்டி சாப்பாடு போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றுவேன். ஏன் தெரியுமா? இந்த குழம்பு எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது நாக்குக்கிட்ட உடம்புக்கிட்ட கேட்கணுமா இல்லையா? 4 கரண்டி குழம்பு ஊற்றுவேன், பிணைஞ்சு பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கு வேணும்னு அர்த்தம். 2 கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். ஒருவேளை குழம்பு பிடிக்கலையா, நான் என்ன பண்ணுவேன்? ரசம் ஊற்றி சாப்பிடுவேன். ரசம் பிடிச்சிருக்கா, மீண்டும் ரசம்னு 4 முறை ரசம் மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிருவேன். அவ்வளோ தெம்பாக இருப்பேங்க, ஆரோக்கியமாக இருப்பேங்க. ஏன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் சாப்பிட்ருக்கேன். சந்தோஷமாக தான் இருக்க முடியும். இப்படி தாங்க ஒரு வீட்டில் போய் நான் ரசம் சாப்பிட்டேன், வெறும் ரசம் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஈழர் பாஸ்கருக்கு ரசம் தான் சாப்பிடுவாருன்னு 6 மாதம் கழித்து மறுபடியும் போகிறேன் அவங்க வீட்டுக்கு. வெறும் ரசம் மட்டும்தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, அன்றைக்கி ரசம் சாப்பிட்டேங்க, அது போன மாதங்க, இந்த மாதம் வேறு சாப்பிடுவேங்க, எனக்கே தெரியாதுங்க என்ன சாப்பிடுவோன்னு. சிம்பிள். எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு மருந்து, எது பிடிக்கலையோ தேவையில்லை. குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா ஆரோக்கியமாக இருக்குது? பிடிச்சா மட்டும்தாங்க சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாதுங்க. ஒரு குழந்தைய மார்க்கெட் கூட்டிகிட்டு போங்க, ஒரு கேக்கை பார்த்து ஆசைப்படும், எனக்கு வாங்கி கூட அடம் பிடிக்கும், ரொம்ப நேரம் அடம் பிடிக்கும். நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அதை வாயில் வைக்கும், அதுக்கு பிடிக்காதுங்க. அது என்ன பண்ணும்? அப்படியே வாயில் வச்சுட்டு பார்க்கும், முடிச்சுட்டு இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் அது பிடிக்கல, சாப்பிடாதுன்னு. அம்மாவுக்கு எடுத்து ஊட்டு, இந்த அம்மா சாப்பிடுன்னு சொல்லும். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். பார்த்தா பிடிச்சது வேற, நல்லது கெட்டது வேற, நாக்கு பிடிக்கிறது வேறங்க. அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன். நல்லதை தட்டில் வையுங்கள், உங்கள் நாக்குக்கு பிடித்ததை சாப்பிடுங்கள். ரொம்ப
தலைவரே, இதுல கொஞ்சம் டெக்னிக்கல் எரர், சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. நீங்க அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த இப்ப வந்து ஹீலர் பாஸ்கரின் தினம் ஒரு சிந்தனை. இடையில் நெட்வொர்க் கோளாறுகளால் தடைப்பட்டுள்ளது. நாளை முழுமையாக பார்ப்போம். இன்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றும் நமக்கு சிந்திக்க வேண்டியதாக உள்ளது. எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சொல்லும் விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சிம்பிளா தான் இருக்கும். அதாவது சிறிய விஷயங்களாக இருக்கும், ஆனா சிந்திக்க வேண்டிய விஷயங்களாக ஒன்று நமக்கு வந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நமக்கு வந்து தினம் ஒரு சிந்தனை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான, இன்றைய வாழ்க்கை முறைக்கு தேவையான வாழ்வியல் விளக்கத்தை அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஏற்கனவே இருந்த நம்முடைய மருத்துவ முறைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, வலி நிவாரணி அப்படிங்கிறதுல வந்து உச்சபட்சத்துல இருக்கக்கூடியது இன்னைக்கு நவீன மருத்துவம். ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிக்காம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அது மிக பங்காற்றுது. அந்த 2ஆம் உலக போர்ல பல நபர்கள் அடிபட்டு இருக்கிற பொழுது அந்த சமயத்துலதான் வந்து இது கோலோச்சிச்சு, எல்லா இடங்கள்லயும் பரவலாக பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு. அப்போ ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னா கட்டியை வந்து உருவாக்காம தடுக்கணும், அல்லது உருவாயிடுச்சுன்னா அதை அகற்றுறதுல, குறிப்பா அறுவை சிகிச்சை, குடும்ப கட்டுப்பாடு, இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து வளர்ந்துருக்கு. அதனால நல்ல அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வராம தடுத்துக்கிறதுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடியது வந்து ரொம்ப சிக்கலாயிடுச்சு அப்படின்னா, ஒரு கை கூட ஒளிஞ்சிருச்சுன்னா கூட இன்னைக்கு அதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதை கட்டுற வழிமுறைகள்லாம் இன்னைக்கு எக்ஸ்ரே வளர்ந்துருக்கு. அதையும் எக்ஸ்ரே எடுத்துக்கிறாங்க, சிலது வந்து எண்ணெய் கட்டு போடுறாங்க, அனுபவத்திலேயே பார்த்துருக்கோம். தாராளமாக எதுவும் செட் ஆகுது, அது செட் ஆகுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு வெறிநாய் கிடைக்குது எங்கன்னா உடுமலைப்பேட்டையில, என்னுடைய நண்பர் வீட்டுக்கு பக்கத்துல. ஒரு குழந்தைய வந்து எங்கன்னா கோயம்புத்தூர் கூட்டிட்டு போறாங்க, ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்றாங்க. இன்னொரு குழந்தைய 8 நாளைக்கு வந்து உப்பு இல்லாம சமைக்காத உணவு மட்டுமே கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் குணமாகி வருது, இந்த குழந்தையும் குணமாகி. இப்படி இயற்கையத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க, அதைய வந்து முழுவதும் உள்வாங்கிக்கிட்டவங்க வந்து இந்த மாதிரியான நடைமுறைகளை வந்து பின்பற்றி தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் பொருளாதாரத்தையும் மிச்சப்படுத்துறாங்க. இதுலயும் சித்த மருத்துவத்துல வந்து ஒரு கேள்வி உண்டு. சித்த மருத்துவம் எல்லாம் வந்து லேட்டா தான் வேலை செய்யுது, நவீன மருத்துவம் வந்து உடனே வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துடைய பரவலான கருத்து. இதுல ஒரு ஒரு சுவை ஏற்கனவே தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த நாக்கு தான் டாக்டர், இந்த நாக்கு தான் உணவு தான் மருந்து, இந்த உண்டி கொடுத்தவரே உயிர் கொடுத்தவரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ எது தேவையோ அது உடம்பு தன்னைத்தானே கேட்டு, அது முணுமுணுக்கு முனவுன்னு சொல்லுவாங்க. அப்படி சித்த மருத்துவம் வந்து லேட்டா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் அவர் படுத்திருக்கிறாரு, கட்டளையே படுத்திருக்கிறாரு, எழுந்திருக்கவே முடியாதவங்க கிட்ட போய் இந்த அம்மா கேட்கிறாங்க, ஐயா இப்படி சொல்றாங்க சித்த மருத்துவம் லேட்டா வேலை செய்யுது, நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு. அவர் சொல்றாரு, போய் அரளிக்காயை அரைச்சு போடி, என்னன்னு தெரியும் விஷயம் அப்படின்னு. அதனால ஒரு அரளி அப்படிங்கிறது வந்து உடனே உள்ள போய் மூச்சையே ஸ்தம்பிக்க வச்சு அப்படியே சுவாச ஓட்டத்தையே நிறுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அதே போலதான் ஒரு மூலிகையை உள்ள கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த மூலிகை உள்ள போன உடனே அடுத்த நொடியே அது விரட்டி இருக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து இது லேட்டா வேலை செய்யும், அது லேட்டா வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, உடனே வேலை செய்யும். அது இளதலைகள் வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துல செய்தது, அதையே பஸ்பமாக்கி சூரணமாக்கி எல்லாம் கொடுக்குறாங்க. பஸ்பங்கிறதெல்லாம் வந்து நாக்குல பட்ட உடனே வேலை செய்யும். எப்படி ஹோமியோபதி வந்து இந்த நாக்கையே சப்பி சாப்பிடுவாங்க, அதை வந்து விழுங்க மாட்டாங்க. அப்படி சப்பி சாப்பிடும் பொழுது அந்த நாக்கிலேயே வந்து அது பிரிக்கப்படுது.
அது உயிராற்றலோட கலக்கப்படுது. அக்குப்பஞ்சரும் உயிராற்றலோட கலக்கப்படுது. இந்த பிராணாயாம பயிற்சியும் உயிராற்றலோட சம்மந்தப்படுது. இப்படி உயர்வான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு மூச்சை உள்ள இழுத்து விட்டீங்கன்னாவே அந்த மூச்சின் மூலமாக உயிராற்றல் மேம்படுகிறது. அப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த மூச்சு தான் வந்து நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துது. ஒரு இந்த இதயத்துல வந்து ஒரு பகுதி வந்து ரத்தம் வெளியேற்றப்படுது, இன்னொரு பகுதி உள்ள போயிட்டே இருக்கு. அப்ப வெளியேற்றப்படுது, உள்ள போயிட்டே இருக்கு. அதுதான் வந்து அந்த சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது நிலையில இருக்கு. ஒரு பக்கம் சுத்தமாகுது, இன்னொரு பக்கம் உள்ள தள்ளப்படுது, இன்னொரு பக்கம் சுத்தமாகுது, தள்ளப்படுது. அப்போ ஒருத்தருடைய உடல் தொந்தரவுகளை குணப்படுத்தணும் அப்படின்னாவே ரத்தத்தை சுத்தப்படுத்துவது, ரத்தத்தை சுத்தப்படுத்துவது உணவின் மூலமாக, காற்றின் மூலமாக, நல்ல எண்ணங்களின் மூலமாக அப்படிங்கிறத வந்து நம்ம ஆழமாக பதிவிடுறோம். குறிப்பா வந்து அந்த மலைக்காடுகள்ல, ஒரு கிராமங்கள்ல வந்து ஒரு தொந்தரவு சரியாகிறதுக்கும் நகரத்துல வாழ்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால ஒரு நல்ல தூய காற்றாக இருக்கிற இடத்துல வந்து பயிற்சி செய்வது மிக முக்கியமானது. இதுலயும் கூட பல நபர்கள் வந்து நான் யோக பயிற்சி செய்யாம உடல் பயிற்சி செஞ்சுக்கிறேன், நடைப்பயிற்சி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்னன்னா யோக பயிற்சிக்கு நடைப்பயிற்சிக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா, நடைப்பயிற்சியில வந்து சுவாசம் வந்து நம்முடைய நிலையில இல்லாம அது இறைக்கும், மூச்சு அதிகமாக விரயமாகும், இது சேமிக்கப்படும். அப்ப மூச்சை கவனிச்சு கவனிச்சு செய்யும் பொழுது ஆற்றல் கூடும். யோக பயிற்சி செய்ய முடியல, எனக்கு தெரியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நடைப்பயிற்சி செய்யறவங்களை நம்ம வந்து தடை சொல்லல. நடைப்பயிற்சி செய்யலாம், விளையாட்டு செய்யலாம், அது உடல் பயிற்சி ஆகுது. ஆனா அதை கடந்தும் இன்னொரு நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவிட விரும்புறோம். அதனால நீங்க நடைப்பயிற்சியோ யோக பயிற்சியோ செய்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்க ஏதாவது சுவாச பயிற்சி செஞ்சுக்கலாம், மூச்சு பயிற்சி செஞ்சுக்கலாம், அப்படியும் நீங்க பண்ணலாம். அதுலயும் கூட அந்த நடைப்பயிற்சி செய்யறவங்க 8 நடைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அடுத்த நிலைகள் அதையெல்லாம் போட்டு காட்டுவோம். அந்த 8 நடையில என்ன ஆகும்னா, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு நடக்கும் பொழுது, இப்படி வளையும் பொழுது இந்த நாசி திறக்கும், இப்படி வளையும் போது இந்த நாசி திறக்கும். அப்போ ஒரு சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தண்டம் வச்சு இப்படி கோந்திருப்பாங்க. இப்படி கோரும் பொழுது இந்த சைடு கோரும் பொழுது இந்த நாசி திறக்கும், இப்படி கோரும் பொழுது இந்த நாசி திறக்கும். அப்போ முழுக்க வந்து சுவாச ஓட்டத்தை வந்து சீர்படுத்துறதுக்காக தான் அத்தனை நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது கும்மியா இருக்கலாம், கோலாட்டமா இருக்கலாம், சிலம்பமாக இருக்கலாம். எல்லாத்துக்குள்ளயும் இதைய வந்து திறக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து எல்லாரும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால அவசியம் வந்து நம்ம இதை செய்ய வேண்டியது இருக்கு. அதுலயும் அந்த திருமூலர் சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கின்ற இருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்போ உடம்பு கடந்துட்டு போகுது, அது ஜட பொருள் அப்படின்னு முதல்ல நினைச்சேன் அப்படிங்கிற தொடக்க காலகட்டங்கள்ல அந்த வச்சுதான் நம்ம ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறது பிற்பாடுதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற. அந்த உடம்புக்குள்ள உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான். அந்த கடந்து போகணும், கடவுள் அப்படிங்கிறதே வந்து உள்ள கடந்து 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 போறது. அப்ப உள்ள கடந்து கடந்து போகும் பொழுது அந்த உண்மை பொருள் தெரியும், இந்த பிறவினுடைய நோக்கம் தெரியும், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் தெரியும், இந்த பிரபஞ்சம் நாம் ஒன்றுன்னு தெரியும் அப்படிங்கிறத வந்து திருமூலர் வந்து ஆணித்தரமாக சொல்றாரு. அது அனுபவத்துல அனுபவிச்சு சொல்றாரு. அதனால இது 3ஆம் தந்திரத்துல இருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்துமே திருமந்திரத்துல முழுக்க தமிழ்ல இருக்கு. எளிமையா புரிஞ்சுக்க முடியும், சாதாரணமா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால இந்த உடல் நல்லா இருக்கணும்னா உடல் நல்லா இருக்கணும், உள்ள நல்லா இருக்கணும்னா சுவாசம் நல்லா இருக்கணும். குறிப்பா சொல்றாரு, இந்த உடம்புல வந்து 50 மதம் பிடித்த யானைகள் இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த 50 யானைகளை அடக்குவதற்கு ஒரு அங்குசம் தரேன் அப்படிங்கிறார். அந்த அங்குசம் என்ன அப்படின்னா மூச்சை நிறுத்தினால் மனம் நிற்கும், மூச்சை இறைத்தால் அது தாறுமாறாக ஓடும் அப்படின்ட்டு ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்படின்னா இந்த 5 புலன்களை, இந்த கண்ணு எதை பார்க்குதோ அதன் பக்கம் போயிருது, இந்த காது எதை கேட்குதோ அதன் பக்கம் போயிருது, இந்த சுவைத்தல் ஏதாவது ஒரு
தேவையில்லாத ஒரு வாசனை வந்ததுன்னா கூட அதை சாப்பிட்டு பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி வரும் பொழுது அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த சுவாச பயிற்சி பிடிப்பவர்கள் வந்து அதை பிடிக்க முடியும், அதை வந்து நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து திருமூலர் அணித்தரமாக அனுபவ உண்மையாக சொல்றாரு. அதனால சுவாசத்தை பிடிங்க, மனதை பிடிக்க முடியும், மனதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்கு சளி தொந்தரவு இருக்கிற பொழுது மட்டும் குப்பை மேனின்னு சொல்லுவாங்க. இந்த குப்பை மேனி பொருள் பொடிந்த கிளையாக இருக்கும். நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கோம், நாங்க பிடிச்சு பார்த்திருக்கோம். குப்பைமேனி திருவிழான்னு செந்தமிழன் ஆசான் அவர்கள் வந்து வகுப்படுத்திருக்காங்க, நடத்தியிருக்காங்க. எப்படி இதுல ஒரு 10 இலை போட்டீங்கன்னா போதும், இது எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். குப்பைமேனியில சளி தொந்தரவு இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். கோலை அகற்றி சிறுநீர் பெருக்கி இதை வந்து ஒரு 10 இலை எடுத்து, 10 இலை மட்டும் எடுக்கணும். ஒரு 5 மிளகு எடுக்கணும். 5 மிளகு எடுத்து ஒரு 2 பிடி அளவு சீரகம் எடுக்கணும். அந்த சீரகத்தை அந்த மிளகு ஒரு 5 மிளகு, ஒரு 10 இலை, 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வைத்து ஆற வைத்து வெறும் வயிற்றுல குடிக்க வேண்டாம். ஒரு 11 மணி சுமாருக்கு ஒரு 11 மணி, மாலை ஒரு 3 மணி, 5 மணி, ஒரு 4 வேளை 3 வேளை கூட குடிக்கலாம். நிச்சயமாக வந்து சரியாகும். அதே சமயத்துல வந்து இந்த சொறி சிரங்கு அரிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, தோல் நோய்கள் முழுக்க சரியாகும். இதைய மிளகு சீரகம் வச்சு அரைச்சு மேலையும் பூசலாம். உள்ள குடிக்கும் பொழுது இந்த கோலை அகன்றுனாவே, அந்த நுரையில் இருக்கக்கூடிய சளி கழிவுகள் வெளியேறினாவே அரிப்பு வராது. தோல்ல வரக்கூடிய அனைத்து தொந்தரவுகளுக்கும் வந்து நுரையீரலே காரணம். அப்போ நுரையீரல் சுத்தமானாதான் இந்த அரிப்பு சரியாகும், தேமல் சரியாகும். தேமல் சரியாகணும் அப்படின்னா பெருங்குடல் சுத்தமாகும். பொடுகு சரியாகும்னா பெருங்குடல் சுத்தமாகும். பேதி எடுத்து திரிபுலா எடுத்து நைட்டு கடுக்காய் கலந்த திரிபுலா எடுத்துக்கணும். விடிய காலையில வந்து மிளகு கற்பம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த 2ஐயும் கடைபிடிச்சுட்டே இருந்ததுனாவே 2 மாதத்துல வந்து அவங்களுக்கு பொடுகு வர்றது நிற்கும், தேமல் போகும், முடி உதறது குறையும், முகம் பொலிவாகும், ஒரு உள்ளத்துல வந்து ஒரு திருப்தியான அமைதி கிடைக்கும். அதனால எந்நேரம் வந்து உடல் செயல்பாடுகளை வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கிற போது உள்ளம் வந்து அமைதி அடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இது எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. இந்த குப்பை மேனி சாதாரணமான மூலிகை, எளிய மூலிகை, பயன்படுத்தி பாருங்க, பல நன்மைகள் உண்டு. நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அதனால வந்து எல்லாரும் பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்க, இது பயன்பெறும். சாதாரணமான முறை, எளிமையான முறை, எல்லாரும் செய்யலாம், ஒரு கீரை மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. குப்பைமேனியை பற்றிய நல்ல விளக்கங்களை விரிவாக நன்றி. அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசன் படுத்த நிலையில் உடல் தளர்வாக இலக்கமாக இருக்கட்டும். கவனம் கால் விரல்களில். பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பட்டு ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து மூச்செடுத்து வெளியேற்றுகிறோம். உடல் தளர்வாக இலக்கமாக இருக்கிறது. கண்கள் மூடிய நிலையில் இருக்கிறது. உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கிறது.
நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம் நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், கை விரல்கள் பகுதியில், கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், தலை பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், மூளை பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், நிதானமான நீண்ட மூச்சு. கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள், இருகால், முட்டி, கண்டைக்கால், முழங்கால், கண்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தளமாக இலக்கமாக நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பேரண்ட ஆற்றல் முழுவதும் உச்சித்துளை வழியாக உள்ளே சென்று சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச சக்தி முழுவதும் புருவ மத்தியின் வழியாக உள்ளே சென்று சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலோடு உள்ளது. ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. மெல்ல இடப்புறமாக புரண்டு மேலே அமர்ந்து கொள்கிறோம். கைகளை உரசி நம்முடைய கண்களை ஒத்தி வைத்து முகத்தை வருடி விடுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நமக்கு நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பயிற்சிகளையும் வாழ்வின் இலக்கத்தையும் அடுத்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கும் பலரவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் காரைக்கால் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. நம்மளுடன் இணைந்து இன்று படையாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவளித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், ஈரல் பஸ்கர் ஐயா அவர்களுக்கும், ரமேஷ் மோகன் ஐயா அவர்களுக்கும், திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி.
சொல்லுங்கம்மா, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறதுன்னு சொல்லியிருக்கீங்க, கேளுங்கம்மா. ஐயா, அந்த குப்பை மீனி இலை சொன்னீங்க இல்லையா, ஆமாங்கம்மா. அது வெளியில தானே அது போடுன்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள கூட அதை சாப்பிட்டுக்கலாமா? தாராளமா சாப்பிடலாங்கம்மா. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன். ஆனா உள்ள சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய பங்காற்று. அளவு மட்டும் நீங்க இலை எண்ணி போடுங்க. 10 போடுங்க, மிளகு சீரகம் போட்டுங்க, எதுவுமே பண்ணாது. தாராளமா எடுத்துக்கலாம். நாங்க குழந்தைகளுக்கும் பார்த்துருக்கோம், நாங்க அனுபவிச்சிருக்கோம். இந்த இலைய ஒரு இலைய சொன்னோம் அப்படின்னா கட்டாயமா பயன்படுத்தாம எந்த இலையும் நாங்க சொல்றது. ஐயா, நாங்க இப்ப எனக்கு கழுத்துல கொஞ்சம் அரிப்பு இருந்தது, கை கழுத்துலயும். ஆனா ஸ்கின் டாக்டர்கிட்ட போனேன், மறுபடியும் அரிப்பு வந்திருக்கு, அந்த கிரீமை போடதான் இருக்கு. அதனால இந்த இலையை நான் எத்தனை நாள் சாப்பிடலாங்க ஐயா? குணமாகிற வரைக்கும் சாப்பிடுங்க. ஒரு 5 நாள் சாப்பிட்டுக்கலாம். 2வது அந்த இடத்துல நான் உன்னை புரிய வைக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனை எந்த உறுப்புல அப்படிங்கிறது சித்த மருத்துவத்திலையும் பாரம்பரிய மருத்துவத்துலதான் இருக்கு. அதை நம்ம இன்னும் விரிவா பார்க்க போறோம். நபர்கள் கொஞ்சம் கூடும் பொழுது அதை அந்த கல்வியை கொடுக்கலாம். முக்கியமானது நம்ம கொஞ்சம் அதிக நபர்கள் கொடுத்து அதை முழுமைப்படுத்தலாம் இருக்கோம். அதனால ஒரு உறுப்புக்கும் வெளி உறுப்புக்கும் தொடர்பு. நீங்க ₹1,00,000 மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் சரி, அல்லது ஒரு ₹50,000 மேல பூசுற மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் சரி, அதனால நிச்சயமாக குணமாகாது. உள் மாற்றம் தான் வெளிமாற்றம். அப்போ உள்ள பெருங்குடல் சுத்தமாகாம, நீங்க தொடர்ச்சியாக மிளகு எடுத்துக்காம, பெருங்குடல் சுத்தமாகாம, நுரையில் இருக்கக்கூடிய சளி வெளியேறாம உங்களுடைய அறிவு சரியா இருக்கு. உங்களுக்கு முழுமையாக லங்ஸ் சுத்தமாகாம இருக்குமா, அல்லது தூக்கம் முழுமையாக இருக்காது. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு அவசியம் இல்லாம அறிவு வராது. பார்த்து எதுன்னு தெரிஞ்சு பயன்படுத்துங்க. தாராளமா நீங்க குப்பை மீனி எடுக்கலாம். சளி பிடிச்சிருக்கிற போது மட்டும் எடுங்க. சளி இல்லாத போது மேல் பூச்சாக மட்டும் பயன்படுத்துங்க. நேத்து ஒரு கொல்லி செடின்னு ஒரு செடி சொன்னீங்கல்ல? ஆமாங்கம்மா. அதுவும் சிறுநீர் கற்கள் அகற்றதா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாரணத்தின்னு ஒரு வெள்ளை கலர் செடி சொன்னீங்க இல்லையா? அது 2மே சிறுநீர் கற்கள் அகற்றதானா? ஆமா, அது ஒண்ணு உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை கூட்டுறதுக்கு பயன்படுது. அதுவும் வேலை செய்யும். எதுனா சாரணை சிறுநீரகங்கள்ல அகற்றுறதுக்கும் பயன்படும். அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 10% பயன்படுது அப்படின்னா, இந்த நெருஞ்சில் இருக்கு இல்லையா, அந்த நெருஞ்சில் ஒரு 80-90% செயலாகும். நீங்க அப்படிதான் அதை எடுத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உண்டு. நெருஞ்சிலுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான செயலாகும். அந்த நெருஞ்சி செடி நம்ம கொதிக்க வச்சு குடிக்கணுமா, இல்ல அரைச்சு சாப்பிடணுமாங்கய்யா? ஆமா, கொதிக்க வச்சு குடிக்கலாம். அல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டம்ளருக்குள்ள ஒரு 10 தலையை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்துட்டு அந்த தலையை எடுத்துட்டு கூட குடிக்கலாம். சரிங்க, நன்றிங்க. கொதிக்க வச்சே குடிங்கம்மா. நீங்க ஒரு புதுசா இருக்கிறதுனால நீங்க மிளகு சீரகம் போட்டு கொதிக்க வச்சே குடிங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்லதுங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா, நல்லது. ஓ, பரவாயில்லைங்கம்மா. செயல்படுத்துங்க, மற்றவங்களையும் செயல்பட வைங்க. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தலைவரே, செஷன் க்ளோஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.